பீலா வெங்கடேஷன் இவங்க ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நேற்று இவங்க பிரெயின் டியூமர் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. இவங்களுடைய வயசு வெறும் 56 மட்டும்தான். இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தெரிய வந்ததுமே எல்லாருக்குமே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணியிருக்கும். ஆமாங்க, COVID-19 பேண்டமிக் இந்த டைமில் தான் இவங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க. நம்ம எல்லாருமே கோவிட் டைமில் டெலிவிஷனில் இவங்க சொல்ல போகிற அந்த ஒரு டேட்டாக்காக, அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் எவ்வளோ கேசஸ் ஆஃப் கோவிட் ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்காகவும், லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு இவங்க சொல்ல போகிற அந்த வார்த்தைக்காக நியூஸ் சேனல்ஸில் இவங்களோட ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணி டெலிவிஷனில் 2020 இவங்கள பார்த்துருப்போம். அந்த டைமில் இவங்க ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தாங்க. இவங்களுடைய ஜேர்னி இன்டு சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே பப்ளிக் சர்வீசஸில் தான் இருந்திருக்காங்க. அம்மா ராணி வெங்கடேஷன் இவங்க ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, அப்பா SN வெங்கடேஷன் இவங்க வந்து ஒரு எக்ஸ் DGP ஆஃப் தமிழ்நாடு, அண்ட் இவங்க திருமணம் செஞ்ச ராஜேஷ் தாஸ் இவங்களுமே வந்து ஒரு IPS ஆஃபீஸராக தான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஜேர்னி இன்டு சிவில் சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு MBBS டாக்டர். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS முடிச்சுட்டு 1997 UPS கிளியர் பண்ணிட்டு பீகார் ஜார்க்கண்டில் தான் ஆஸ் அன் IAS ஆஃபீஸாக அவங்களோட ஜேர்னி இன்டு சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் தான் வந்து இவங்க தமிழ்நாட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. பல டிபார்ட்மெண்ட்ஸில் இவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்துடைய சப் கலெக்டராக இருந்திருக்காங்க, கமிஷனர் ஆஃப் ஃபிஷரிஸ், கமிஷனர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் ஹெல்த் அண்ட் கமிஷனர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுமே இருந்திருக்கு. கரண்டாக இவங்க இருக்கும் போது கூட தமிழக அரசுடைய எரிசக்தி துறை முதன்மை செயலாளராக தான் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. சில மாதங்களாகவே தீராத தலைவலியால அவதிப்பட்டு வந்த நிலையில பரிசோதிச்ச போதுதான் மூளையில கட்டி இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. மேலும் அது கேன்சர் கட்டி அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மும் ஆயிருந்துச்சு. அதாவது பிரெயின் டியூமர் அப்படின்னு வந்து டயக்னோஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுமே வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் ரொம்ப தைரியமா இந்த பிரெயின் டியூமரை வந்து எதிர்கொண்டு வீட்டில் இருந்தபடி அவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இருக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து இன்னும் அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமடைஞ்சு தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தும் எந்த சிகிச்சையுமே வந்து பலனளிக்காம போக இவங்க நேத்து மாலை வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மனமுறிவு, அதாவது பீலா வெங்கடேஷனுடைய கணவர் ராஜேஷ் தாஸ் அவர்கள் வந்து ஒரு பெண் IPS அதிகாரி கிட்ட தவறாக நடந்து கொண்டாரு அப்படின்னு தெரிய வந்ததுமே அவர் பிரிஞ்சு தன்னுடைய பிள்ளைகளோட தான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. மனமுறிவு ஒரு பக்கம், குணப்படுத்த முடியாத மூளை புற்றுநோய் ஒரு பக்கம்னு பீலா ரமேஷோடைய பயணம் நிறைய வழிகளால தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். மேலும் அவங்களுடைய உடல் சென்னை கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காரு. மேலும் அவருடைய எக்ஸ் தளத்திலுமே வந்து பீலா ரமேஷோடைய இறப்புக்கு இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரி நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மேலும் ஆளுநர் RN ரவி ஆகியோருமே பீலா வெங்கடேஷன் அவர்களுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய உடல் இன்னைக்கு மாலை பெசன்ட் நகர் மின் மயானத்துல தகனம் செய்யப்படும்னு தகவல்கள் வெளியாயிருக்கு.